நடிகர் விஜய் அவர்கள் இப்ப ரீசெண்டா வேட்புமனு தாக்கல்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த சொத்து விவரங்கள் இருக்கு இல்லையா? அப்படி வெளியாகிற சொத்து விவரங்கள படிச்சு பார்த்துட்டு, அதுல நடிகை சங்கீதாவுக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரியும், சொல்லப்போனா இது சம்மந்தமான விஷயங்கள், இது சம்மந்தப்பட்ட உண்மைகள எங்க கேட்டாலும், அத சொல்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இப்ப அவங்க தரப்புல சில அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்குது. எந்த ஒரு வேட்பாளரா இருந்தாலும், அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது, அந்த தொகுதி மக்களுக்கு அவங்களுடைய சொத்து விவரம் கண்டிப்பா தெரியப்படுத்தணும். அப்படிதான் விஜய் இப்ப மொத்தமா ரூ. 600 கோடி சொத்துக்கு தான் அதிபதி அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுல அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், தாங்கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகை, தான் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகை, வைர நகைன்னு சொல்லி எப்படி பார்த்தாலும் ஒரு நகைக்கடையை விலைக்கு வாங்குற அளவுக்கு எக்கச்சக்கமான தங்க நகைகளையும், ரூ. 6 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய கார்களையும், அதுவும் சொகுசு கார், நீலாங்கரை சாலிகிராமம்னு சொல்லி 2 இடத்துல சொகுசு பங்களாவும் இவருக்கு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. பத்தாவதுக்கு விஜய் எக்கச்சக்கமானவங்களுக்கு கடன் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கணக்கு காமிச்சிருக்காரு. தாவக்காவோட செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்துக்கு ரூ. 3 கோடி கொடுத்திருக்காராம். அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு ரூ. 3 கோடி, அம்மா சோபா சந்திரசேகருக்கு ரூ. 8 லட்சம் கடன் கொடுத்திருக்காரு. பத்தாவதுக்கு அந்த வேட்புமனு தாக்கல்ல தான் மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதாவுக்கு ரூ. 80 லட்சம் கடன் கொடுத்திருக்காராம். அந்த ரூ. 80 லட்சம் கடன் தான் மனைவிக்காக எதுக்கு கடன் கொடுத்தாரு? தான் மனைவிக்கு கொடுக்க போயது கடனா வருமா? அது அன்பளிப்பா வருமா? இல்ல பாசமா வருமா? இது எந்த கேட்டகரியில எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் அவங்களோட விமர்சனத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில விஜயோட இந்த ஒரு சொத்து கணக்கை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு அதிருப்தி இருக்கிற மாதிரியே விஜயோட மனைவியா இருக்கக்கூடிய சங்கீதாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்குதான். இப்போ அவங்க லண்டன்ல இருக்காங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி இவங்க விவாகரத்து மனை மீதான வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அதுக்காக கூடிய சீக்கிரம் அந்த ஹியரிங்க்கு அவங்க இந்தியா வரப்போறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல்ல விஜய் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல தனக்கு உடன்பாடு கிடையாது, தான் அதிருப்தியில இருக்கேன் அப்படிங்கிறத ஓப்பனா தெரிவிச்சிருக்காங்களாம். குறிப்பா சொந்த மனைவி, கட்டின மனைவிக்கு கொடுக்கக்கூடிய காசை அவர் எப்படி கடன் கணக்குல எழுதலாம், அப்பா அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த அவரு அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய உரிமை கடமை அப்படின்னு எடுத்துருக்கலாம். அப்பாவுக்கு கொடுத்த ரூ. 3 கோடி கடனாவும், அம்மாவுக்கு கொடுத்த ரூ. 8 லட்சம் எதுக்காக அவர் கடன் எழுதியிருக்காரு. அதே மாதிரி என்னோட பசங்களுக்கும் எனக்கும் அவர் செய்யறத அவரோட கடமை, அதை ஒரு கடனை எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல விஜயோட மனைவி சங்கீதா ரொம்பவே அதிருப்தியில் இருக்காங்களாம். இதை பத்தி எதை பத்தி யார் உண்மையை கேட்டாலும் தான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஒரு சில விஷயங்கள்ல விஜய் காமிச்சக்கூடிய கணக்குல எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிறத அவங்க ஓப்பனா தெரிவிச்சிட்டாங்க. இது மூலயமா இப்ப தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்குது. விஜயோட இந்த ஒரு சொத்து கணக்கு, இந்த ரூ. 600 கோடி சொத்து கணக்கு அப்படிங்கிறதே நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு அவர் ரூ. 100 கோடி சம்பளம் வாங்குறாரு. கடந்த ஒரு 5 வருஷத்துல ஒரு 5 படம் நடிச்சிருக்காருன்னா கணக்கு எங்கேயோ போகுது. ஆனா இது வரைக்கும் அவர் வாழ்நாள்ல மொத்தமா சேர்த்து வச்ச கணக்குகள் மொத்தமாவே 600 கோடி தான் இருக்குமாங்கிற மாதிரி ரசிகர்கள் வியந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசியல் விமர்சகர்களும் சங்கீதாவோட மனைவி வாயை திறந்தா எக்கச்சக்கமா உண்மைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்க கூடிய சீக்கிரம் இந்தியா இதுக்கான உண்மையில வெளியிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய்க்கு எதிரானவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.